இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. அப்புறம் பாட்டி எப்படி இருக்கீங்க? காலையில் வரும்போது நீங்கள் இல்லை. நல்லா இருக்கீங்க. நீ எங்க வந்தவொடனே ஆஃபீஸ் போயிட்டியா? ஆமாம் பாட்டி, கொஞ்சம் வேலை, கல்யாணம் அது இதுன்னு ஆஃபீஸ் பக்கமே போகாமல் விட்டுட்டேன்னா கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதான் போய் முடிச்சுட்டு வந்தேன். என் பேத்தி உன் மேலே கோவமா இருக்காயா? கோபமாக இருக்காளா? ஆமாய்யா, சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு போனியா, ஆளை காணோன்னு கோவமா இருக்கிற. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதையா. பொண்டாட்டி எப்படி சமாளிக்காதுன்னு புருஷன் ஆனதுக்கப்புறம் ஒருத்தனை கற்றுக்கிறது தான். அது சரி. இப்போ எங்கள் பாட்டியாவ? அங்கே தான் மாடியில் ஏதோ நின்றுக்கிட்டு இருந்தா, போய் பாரியா. சரி சரி, போய் சமாதானப்படுத்திட்டு வந்து உங்கள்கிட்ட பஞ்சாயத்து வச்சுக்கிறேன். சரியா? பேரனும் பேத்தியும் இதே போல் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுவே இந்த கேள்விக்கு போதும். இன்னைக்கு வரட்டும் ஒருத்தன் போன போது ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னா சரி போயிட்டு வரட்டுமே அப்படின்னு விட்டா ஓவராக தான் அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டான். கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்டாட்டி இருப்பா, சீக்கிரமாக நம்மளை எதிர்பார்த்துட்ருப்பா அப்படின்னு கொஞ்சமாச்சும் அறிவெட்டுச்சா? செடி கொட்டிக்கிட்டலாம் பேசுகிறாம்மா. சரி, அவன் டாபிக் நம்மளுக்கு எதுக்கு? நான் இல்லாமல் நீங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா? உங்களுக்கு தண்ணிலாம் ஊற்றுறாங்களா? ஊற்றுறாங்க. ஏன் ஊற்ற மாட்டாங்க? இருந்தாலும் பொண்டாட்டியை காக்க வச்சுட்டு இவ்வளோ நேரம் வராமல் இருக்கிறது தப்பு தானே. அவனை நம்ம மன்னிக்கலாமா? மன்னிக்கவே கூடாது. வந்து அவன் மானே தேனேன்னு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் இருக்கு. இன்னைக்கு பூரா அவனை பட்டினி போட்டால் தான் சரி வரும். ஐயோ, அதிரடியாக முடிவெடுத்துட்டாலே இவ கிட்ட போய் பேசினாலாம் சரி வராது, தூக்கிடுவோம். ஹாய். என்ன உன் மேலே நான் கோவமாக இருக்கேன், எதுக்கு இப்போ வந்தேன்? அப்படியே சொல்லும், கோவமாவா இருக்கேன்? அச்சோ, என் புஜ்ஜிமா கோவமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்காளே. இந்த நடிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நீ பேசாத போன. ஏ நீ என்ன பண்ணுற? பொண்டாட்டி என்னமோ பண்ண போகிறேன், உனக்கு என்ன? இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு. அது எப்படி பேசாமல் போவேன் நான் பார்க்குறேன். ராம் வேணாம், எனக்கு வேணுமே. இந்த சமாதானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஏதாவது ஒரு கோக்குமாக்கு பண்ணி சமாதானம் பண்ணிட வேண்டியது. சண்டை போடுறது இப்படி ஒரு சமாதானத்துக்காக தானே? இது தெரிஞ்சு தானே ஒரு ஒய்ஃபு சண்டை போடுறீங்க. ஆமாம், இவர் வந்து ரொமான்ஸ் பண்ணுவாருன்னு தான் நாங்கள் அப்படியே சண்டை போட்டுட்ருக்கோம். சீதா, சண்டை வந்தால் தான் சமாதானம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒய்ஃபை கொஞ்சலாம். ஏன் நார்மலாக கொஞ்சம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்களோ? அது வேற இது வேற. சமாதானத்தில் 2 டைப் இருக்குல்ல. கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து எப்போதான்? ஆமாம். இன்னும் சாப்பிடல, அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சரி நானும் சாப்பிட்லன்னா ஏதாவது சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். நீ வா, உனக்காக எல்லாமே செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. சாப்பாடுலாம் வேணாமே. ஏய் ஒழுங்கா வா, சாப்பிட்டு அப்புறமா வந்து கொஞ்சிக்கலாம். இப்போவே கொஞ்ச நேரம் பொண்டாட்டியா? ராம், என் தேகம் முழுவதும் மின்மினி ஓடுதே, மாயங்கள் செய்கிறாய், மார்பினில் சூரியன் காயுதே, பூவினுள் பனித்துளி தூருதே பனிய. போதாதி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் விட மாட்டேன். கல்யாணம் வேலை ஆயிடுச்சு. ஷீ இஸ் மை ப்ராப்பர்ட்டி. திமிரதான். ஒன்று என்ன? பூவினுள் பனித்துளி தூருதே, பனியோடு தேன் துளி ஊருது. காமனின் வழிபாடு உடலினில் கொண்டாடு. வந்தாங்கன்னா அவ்வளோதான். வந்தால் என்ன, புருஷன் பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கீழே போயிடுவாங்க. ஓவராக போயிட்டுருக்கறான். போனால் போகிறேன், ஏன் பொண்டாட்டி தானே. இப்போ நான் கீழே போகணும். கீழே போகணும், அவ்வளோதானே. சொல்லிட்டேன். போனால் போகிறேன். நீ தானே கீழே போகணுன்னு சொன்னேன், அதான் தூக்கிட்டு போகிறேன். ராம் வேணாண்டா, யாராவது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இருக்காது, ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு போகிறேன். காமனின் வழிபாடு உடலினில் கொண்டாடு. தீபம் போல் என்னை நீ ஏற்று, காற்றோடு காற்றாக அந்த ரங்க வழி மிதக்க, கஜிராஹோ கனவிலோர் சிற்பம் கண்ணில் மிதக்குதே, அறியாதோர்
மனதிலே ரகசிய வாசல் திறக்குதே கஜிராஹோ கஜிரா சர்டிஃபிகேட்ல எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டு வரலையா? அவ வரல சிஸ்டர், கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னா, அதான் வர முடியல அவளால். என்னம்மா முத நாளே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரல, அடுத்த நாள் ஒருத்தவங்க ஆப்சண்ட்டு, இது என்ன ஸ்கூலாம்மா ஹாஸ்பிட்டல்மா? அப்படிலாம் இல்லை சிஸ்டர், முடிஞ்ச அளவுக்கு வந்துடுறேன்னு தான் சொன்னான். ஆஃப்டர்நூன் மேலே வந்தாலும் வந்துடுவா. சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் இன்னும் வரல, வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் மீட் பண்ணலாம். சரிங்க சிஸ்டர். ஓர விழி பார்வை தீபங்களை ஏற்றி வைத்தது நெஞ்சோடு இன்று. என்ன இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை சார், ரிசப்ஷனில் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அது விஷயமா தான் பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ தான் வருவார்னு சொன்னாங்க. வருவார், ஃபேஸை பார்த்துடலான்னு பார்த்தா வரும்போதே மாஸ்கோட வராரு. எனக்கு தெரியும்டி நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. அங்கேருந்தே பார்த்ததுனால தான் நான் மாஸ்க்கை போட்டுட்டு வந்திருக்கேன். இவர் ஃபேஸ் எப்படி பார்க்குறது? ஓகே சார். அம்மா உங்கள் கூட நேற்று உங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்களே எங்க? உடம்பு முடியல சார், வருவாங்க. சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர்றதில்ல, ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, எவ்வளோ ரீசன்ஸ் பார்த்தீங்களா? உண்மையிலே நீங்களாம் டாக்டர் ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்திருக்கீங்களான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இவ்வளோ கேவலமாக கழுவி ஊத்துறாரு, என்னன்னு இவர்கிட்ட பேசுறது? என்ன? சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. வந்த 2 நாளில் 100 சாரி சொல்ல கற்றுக்கிட்டீங்க. சாரியை கைவசம் வச்சுக்கிட்டே இருங்கன்னு அப்பப்போ சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். சார், இப்போவும் நான் சாரி தான் சொல்லணும், சொல்லலாமா? உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நான் போகிறேன். இந்த சிரிப்பு எனக்கு நான் கேட்டிருக்கேன். இந்த சிரிப்பை, இந்த பார்வை எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இதுக்கு மேலே நின்ன விக்ரம் கண்டுபிடிச்சிருவா, ஒழுங்காக ஓடிடு. என்ன இது, இசை அக்கா தானே? இவர் தூக்கிட்டு வராரு. இசை, ஹாஸ்பிட்டல் வந்துட்டோன்னே உனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடும். காலு வலிக்குது ரொம்ப. ஒன்றும் கிடையாது, எதுவும் வந்தாலும் விக்ரம் பார்த்துப்பான், நீ வா. யாரையுமே கூப்பிடாம அவர் மட்டும் ரிசப்ஷனில் என்ட்ரி போடாமல் போயிட்டே இருக்காரு அக்காவை தூக்கிட்டு. அன்னைக்கு நைட்டு இசையக்கா இவரை பார்த்து தானே மெயில் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு போச்சு. அப்போ தான் நம்ம குடித்தோம். ஆமாம், இவரை அங்கே தானே பார்த்துருக்கோம். இசையக்காவுக்கு என்னாச்சு தூக்கிட்டு போகிறாரு? சரி, போய் பின்னாடியே பார்ப்போம். டே அஜய், அஜய் வாடா, என்னன்னு பாரு. இசைக்கு என்னாச்சு? கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுடா. ஏணி மேலே ஏறுன்னு சொல்லிட்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. ஏணி மேலே ஏறினாலா? ஆஃபீஸில் எங்கடா ஏணி வச்சுருக்கீங்க ஏறுறதுக்கு? ஃபைல்ஸ்லாம் பழைய ரேக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏணி போட்டு ஏறி எடுத்திருக்கா. யாரையாவது கூட்டி ஹெல்ப்புக்கு கேட்காம. எடுக்கிறேன்னு எடுக்க போய் விழுந்து வாரி இருக்கு. ஃபைல் எடுக்கிறேன்னு ஏறி விழுந்தாளா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு 2 பேஷண்ட்டு ராம் ஆஃபீஸ்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குங்க கண்டினியூவாக. மாதம் ஒருத்தவங்க வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணலன்னா உங்களுக்குலாம் தூக்கம் வராதுல்ல? யோ, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் கால் வலிக்குது தெரியுமா? ஒழுங்காக வந்து ட்ரீட்மெண்ட்டை பாரு. டாக்டர் தானே நீ, இல்லைன்னா சொல்லி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். கால் அடிப்பட்டதுக்கு வாயில் அடிபட்டுருக்கலாம். அது என்னைக்கு அடிப்பட போதும்? அண்ணன் தம்பி எல்லாருக்கும் என் வாய் மேலே தான் கண்ணு. நான் நல்லா பேசுகிறேன்ல, அதான் உங்களுக்குலாம் போகாமல். எனக்கு வலிக்குது, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டை பாரு. பார்க்குறேன், காலை நீட்டு. வாங்க நான்சி, அவங்க தான் பேஷண்ட்டு. கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மைல்டு ஃப்ராக்சராக தான் இருக்கணும். பாருங்கள் எதுக்கும். நீங்கள் யார்? விக்ரம் ப்ரோ தானே பார்ப்பாரு. அடிப்பட்டது எப்படி இருக்குன்னு வேணால் நான் பார்க்கலாம். ஆனால் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் ஆர்த்தோ டாக்டர். உன் காலை அவங்க பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். டாக்டர், வலிக்குமா? வலிக்காதுமா, அதை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் செக் பண்ணும்போது எங்கே பெயின் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கண்ணா. கரெக்டாக சொல்லி செய், அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கே பெயின் இருக்காமா? வலிக்குது. இவர் விக்ரம் சார் தம்பி தானே? இந்த பொண்ணை இப்படி பிடிச்சிட்டு தாங்கிட்டு இருக்காரு. ஒருவேளை என்னாச்சு நான்சி, மைல்டு ஃப்ராக்சர் தானே? ஆமாம் சார், நீங்கள் நினச்ச மாதிரியே மைல்டு ஃப்ராக்சர் தான். கட்டு போகிற அளவுக்குலாம் போகாது. லைட்டாக ஆயில்மெண்ட் போட்டால் சரியாயிடும். டேப்லெட் கொடுக்கலாம் சார். நான் இப்போது பெயின் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ்ரே மட்டும் பண்ணிக்கலாம் சரிங்களா, ஒரு வெரிஃபிகேஷனுக்கு. சரி, ஓகே நான்சி. நான் தொடுற இடத்துலலாம் உங்களுக்கு பெயின் இருக்கான்னு சொல்லுங்கள் சரிங்களா? ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும்ண்ணா. வலியை போகிறதுக்கு கொஞ்சம். இங்கே பெயின் இருக்கா? அங்கே தான் அதிகமாக இருக்குது. சரிம்மா, இது லைட்டான ஃப்ராக்சர் தான். நான் கொஞ்சம் அந்த இடத்த நீவுற மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் வலி பொறுத்துக்கோங்கண்ணே. நான் பண்ணுறதை நீங்கள் இப்போ பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் கட்டு போகிற ஸ்டேஜுக்கு போகாது. இல்லை கட்டு போட்டோம் அப்படின்னா அது கூடி வர்றதுக்கு நம்ம ஒரு 3 மாதமாச்சும் வெயிட் பண்ணணும். அதனால் நம்ம இப்போ உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் நல்லது. கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கண்ணே. பல்ல கடிச்சிக்கோங்க. சரி டாக்டர், ரொம்ப வலிக்குமா?
என்ன சார் ஒரு டாக்டரோட தம்பி வலிக்குமான்னு கேட்குறீங்க? பேஷண்ட்டுக்கு நீங்கள் தான் ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வலிக்குமான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சார் பதில் சொல்ல முடியும்? டேய் அந்த அளவுக்கு வலிக்காது. அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாதான் கட்டு போகிற ஸ்டேஜ்க்கு நம்ம போகாமல் இருக்கலாம். நீ என்னன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் பொறுத்துக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க. சரிம்மா. அம்மா ஒரு செகண்ட் தான், ரொம்ப வலி தெரிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கண்ணே. ம் அவ்வளோதான், இப்போ சரியாயிடும். சரிங்களா? அம்மா ஆ ஏய் இசை அழுவாத, இப்போ சரியாயிடும். ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே என் உயிரே நீ அழுகக்கூடாதே, நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே, நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே, கிடைச்சதை இழக்கிறதும் இழந்தது கிடைக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானதே, ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே, என் உயிரே என் உயிரே. இல்லை குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னல, நீங்கள் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணதுனால இப்போ பெயின் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு கட்டெல்லாம் போட தேவையில்ல. வலிச்சா ஒரு பேண்டேஜ் மட்டும் நம்ம சுற்றிக்கலாம். சரிங்களா? டேப்லெட் மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் சரியாயிடும். நான் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புங்க. சரிங்களா? ம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காதுல்ல? ஒரு எக்ஸ்ரே மட்டும் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். ஒரு எக்ஸ்ரே மட்டும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பண்ணிக்கலாம். ஓகே நன்சி, நீங்கள் கிளம்புங்க. ஏய் நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பார்த்துக்கோ. டேப்லெட் கொடுப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போடணும். சரியா? சரிடா, ஒன்றும் ஆகாதில்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மைல்டு ஃப்ராக்சர் தான், சரியாயிடும். நீ கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் என்ன வந்து பார்க்குறியா? ம் வரேன். சரி சரி, ரெஸ்ட் எடு. நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயின் இருக்காது. சரியா? ம் சரி. இசை அழுகாத. ம் பெயின் கொஞ்சம் இருக்கு. நீ அழுத்தின என்னால் தாங்க முடியல. நீங்கள் ஏன் அழுறீங்க? தெரியல. நான் அழமாட்டேன். அழமாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப வலிச்சிருச்சு இசை. இல்லை இப்போ பரவாயில்ல. என்ன இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாரு, நம்மளும் சாஞ்சிட்ருக்கோம். இசை லிமிட்டை கிராஸ் பண்ணிகிட்ருக்க. நான் வந்தோடனே அந்த ஏணியை பிடிச்சிருக்கணும். நான் தான் நீ ஏறி எடுக்கிறியான்னு ஒரு 5 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டேன். நீ விழுந்துட்ட. ஏன் தப்பு தான், ஏன் தப்பு தான். இல்லை நான் நார்மலாக தான் ஏறினேன். அது வழுக்குன்னு நான் நினைக்கல. உங்கள் மேலே என்ன தப்பு? நீங்கள் வந்திருக்கீங்க, நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்க்க. இப்போ விழுந்ததுக்கு நீங்கள் பிடிச்சதே பெரிய விஷயம். நீங்கள் பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு ஃப்ராக்சரோட போச்சு. இல்லைன்னா இன்னும் அதிகமாகிருக்கும். இல்லடாம்மா, உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்ல. இந்த பாசம் அக்கறை இதெல்லாம் நான் கேட்டதே இல்லை. இவர் சொல்கிறத கேட்கும்போது இப்படியே தோல்ல சாஞ்சிக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் அதுக்கான உரிமை எனக்கு வேணாம். இசை கொஞ்ச நேரம் தூங்கு, நான் நர்ஸ் வந்து ஊசி போட சொல்கிறேன். அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டா பெயின் குறையன்னு சொன்னாங்கல்ல. ம் நீங்கள் கையெடுங்க. ம் உனக்கு எதுவுமே எப்பயுமே ஆக விட மாட்டேன். நான் இருப்பேன் கூட. உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே வேணாமே, முடிவும் கூடதானே, உசுரே நீதானே நீதானே, நிழலா. தெளிவாக யோசிச்சு முடிவு எடுத்திருக்கியா? ஏன்டா ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பாக முடிவு பண்ணிட்டான், இவன் அப்படி திருப்பி ரைட் டிசிஷன் எடுத்துக்க போகிறான்னு நினைக்கிறியோ? ஏன் தம்பிடா, ராங் டிசிஷன்லாம் உனக்கு எடுக்க தெரியாது, நல்லது மட்டும் தான் உனக்கு நினைக்க தெரியும். அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அப்புறம் லைஃப்பில் ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ நீ எடுத்துக்கிறது தப்பான டிசிஷனாக இருக்கும்னு நான் சொல்லலை, ஆனால் இசை இதுக்கு ஒத்துப்பாலான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இசை கிடைச்சா மட்டும்தான் உன் லைஃப் நல்லா இருக்குன்றது எனக்கு தெரியும். அவளை தவிர யாராலையும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாதுடா. அப்புறம் என்ன சொல்ல வரேன்? நானும் ராமும் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோண்டா. ஆனால் உனக்கு மனசில் விருப்பம் இருக்குமான்னு தெரியாமல் தான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணோம். நீனும் உன் விருப்பத்தை சொல்லிட்டேன்னு ராம் எனக்கு ஃபோன் பண்ணா மாறினீங்க. அப்புறம் என்ன? அம்மா ஒத்துப்பாங்க, அப்பா ஒத்துப்பாரான்றது டவுட்டு தான். ஆனால் யார் எதிர்த்தாலும் நீ உன் டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பல்ல அஜய்? கண்டிப்பாக எனக்கு அவள் தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி அவளை ஒத்துக்க வைக்கிறது உன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவளை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குல்ல. ராம்ப்ரோவும் அப்படி தான் சொன்னார், நீயும் அப்படி தான் சொல்கிற. என்ன தான் சொல்ல வரீங்க? அவன் தான் சொல்லியிருப்பான்ல, நீ போய் விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வா. எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவள் தான் என் ஒய்ஃப் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ யார் எதிர்த்தாலும் அவளை கல்யாணம் பண்ணிப்பல? அப்பா வேணான்னு சொன்னாலும் அம்மா வேணான்னு சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ அவளை வேணான்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பல? ஏற்கனவே ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தாண்டா, அது நானாக எடுக்கல, அவளாக என்னை ஏமாற்றிட்டு போனது. அதுக்குன்னு இவளை நான் ஏமாற்றிடுவேன்னு நீ நினைக்கிறியா?
சி நீ என் தம்பிடா. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ யாரையும் ஏமாற்றணும்லாம் நினைக்க மாட்டேன். ஏமாந்து வேணா போவிய தவிர பாசத்துக்காக உனக்கு ஏமாற்ற தெரியாது. நீ இசையை கல்யாணம் பண்ணிக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் தம்பி லைஃப் மாறப்போகுதுன்னு. அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு, ராம்க்கு, தர்மாவுக்கு எல்லாருக்குமே நீ இசையை கல்யாணம் பண்ணிக்க போகிறது. அவளுக்கு நீ தரப்போகிற வாழ்க்கை தான்டா எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். என்னடா ஏதோ சொல்கிற? ஒன்றும் இல்லை, நீ போய் அவளை பற்றி விசாரிச்சுட்டு எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிடலாம். என்னடா கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிற? வீட்டில் யார் பேசுறது? வீட்டில் பேசினா இது நடக்கிற விஷயம் இல்லை ஜெய். அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், எனக்கு தெரியும். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? அவளை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சா அப்பா ஏற்றுக்க மாட்டார். என்னடா இசை ஏற்றுக்காத அளவுக்கு என்ன ரீசன் அவகிட்ட இருக்கு? எல்லா பெற்றவங்களும் சொல்கிற ரீசன் தான்டா அவள் பின்னாடி இருக்குது. நீ தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்புறமா நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம். இது வரைக்கும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி, நான் ஃபஸ்ட் டைம் லவ் பண்ணும்போதும் சரி, அந்த பொண்ணு ஏற்றுக்க ரெடியாக தான் இருந்தாங்க. நம்ம அப்பா அம்மா 2 பேருமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு நீ எப்படி சொல்கிற? நான் தான் சொல்கிறேன் அஜய், அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு. நீ ஃபஸ்ட்டு இசையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வா, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பர்மிஷனை பற்றி பேசலாம். இல்லை, நாளைக்கே நான் தெரிஞ்சுப்பேன். அப்பா கிட்ட நம்ம 2 பேருமே பேசலாம். நீ எனக்காக பேசுன்னா பேசுறதுக்கு நான் ரெடி தான்டா. ஏற்றுக்கிறதுக்கு அவர் தான் ரெடியாக இருக்க மாட்டார். உனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஃபஸ்ட்டு உன் விஷயத்தில் தெளிவாக, அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கலாம். சரிடா, ஆனால் நீ என்னை நம்புறல்ல, நான் திருப்பி எதுவும் தப்பாக முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன், ஒரு பொண்ணை ஏமாற்ற மாட்டேன்னு. எனக்கு தெரியும் அஜய் என் தம்பியை பற்றி. ஏன்னா நான் உன்னை தம்பியாக பார்க்கல. இது வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு புள்ளன்னு பார்த்தா நீ தான். அண்ணா ஆமாம் அஜய், நான் 5 வயசு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் விவரம்லாம் தெரியும். அப்போ தான் அம்மா கன்சீவாக இருந்தாங்க. அப்போ தம்பி பாப்பா வரப்போகுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்டு இருந்தேன். திடீர்னு அம்மாவுக்கு ஒரு நாள் பெயின் வந்துருச்சு. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குழந்தை பிறக்கிறதுக்கு. அப்போ வந்து டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி பிறந்திருக்கான் உனக்கு அப்படின்னு. அப்போ போய் நான் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப குட்டியாக இருந்த. என் கையை கொடுத்தேன், இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அன்னைக்கு அந்த கையை பிடிச்சி இந்த உலகத்துக்குள்ளே உன்னை கொண்டு வந்தேன். இது வரைக்கும் நான் உன்னை என் தம்பியை பார்த்தது இல்லடா, என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன். எனக்கே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்தா கூட நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைடா. எனக்கு தெரியும்ண்ணா. கொஞ்ச நாள் எவ்வளோ ஒரு ஏமாற்றிட்டு போயிட்டேன் அவளுக்காக. நீ உன் வாழ்க்கையை தொலைக்க நினச்ச பற்றியா? அப்போ நீ அழுவும் போது எனக்கும் அம்மாவுக்கும் அப்படி இருக்கும்டா. அழுகனா என்னன்னே தெரியாமல் உன்னை வளர்த்துருக்கோண்டா. உனக்கு அழுக தெரியுன்றதே எங்களுக்கு அப்போ தான்டா தெரியும். என் தம்பி எவ்வளோ துருத்துருன்னு வீட்டுக்கே செல்லமாக வளர்ந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தவன் அவளை போய் இப்படி ஒருத்தி ஆக்கிட்டாளேன்னு நினைக்கும் போது மனசு ஒரு நாள் நொந்து போயிட்டு இருந்ததுடா. எப்படி நீ இதுலேருந்து வெளியில் வரப்போகிற அப்படின்னு ஒரு நாளும் நினைக்காத நாளே கிடையாது. யாராலையும் உன்னை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியல. இசை தான் உன்னை வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் உன் மூஞ்சில் ஒரு தெளிவை நான் பார்க்குறேன். நீ அழுகும் போதெல்லாம் எங்களுக்கு அப்படி இருக்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ மறைஞ்சு அழுதுட்டு இருந்த. ஆனால் நாங்கள் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வீட்டிலே துருத்துன்னு இருந்த ஒரு பையன் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டானா எனக்கு எப்படி இருக்கும்? அதுவும் என் புள்ளடா நீ. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து உன்னை தூக்கி வளர்த்துருக்கேன். இப்படி உன்னை என்னால் பார்க்கவே முடியல தெரியுமா? உன்னை நினச்சி நாங்கள் கஷ்டப்படாத நாளே இல்லை. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து உன்னை தெரிய வச்சதே பேசி தான். அவள் சும்மா உன் லைஃப்பில் இருக்கும்போதே இப்படி இருக்கா அப்படின்னா ஃபுல்லாக உன் லைஃப்பில் வந்துட்டானா உன்னை அவளை விட சந்தோஷமாக யாரும் பார்த்துக்க முடியாதுடா. அதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதே போல் அவளை நீயும் பார்த்துக்கணும். அவ்வளோதான். பார்த்துப்பண்டா, அவ்வளோதான். மற்றபடி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே, உன் மேலே நம்பிக்கை வைக்காமல் வேறு யார் மேலோட நம்பிக்கை வைக்க போகிறேன்? இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பா ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலனாலும் சரி, அவள் தான் வேணும் நீ முடிவு பண்ணினா உன் கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் ரெடிடா. எனக்கு என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் மேலே நம்பிக்கை இல்லையான்னு மட்டும் இதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டுறதுன்னு, என்னோட நம்பிக்கை, என்னோட ஆசை, என்னோட கனவு, என்னோட லட்சியம் எல்லாமே நீ தான் ஜெய். ஏன்னா நான் திரும்பவும் சொல்லிட்டேன், நீ என் தம்பி கிடையாது, என் புள்ள. சரிடா, நான் கிளம்புறேன். நீ போய் இசையை பாரு. எனக்கு வேறு பேஷண்ட்டை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது, நான் பார்க்குறேன். அஜய், என் லைஃப் எப்படிலாம் அமையணுன்றதுல நீ அவ்வளோ கரெக்டாக இருந்த. ஆனால் உனக்கே தெரியாமல் நான் ஒரு டிசிஷன் எடுத்ததுனால தான் நானும் கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டேன். அதை பற்றிலாம் இப்போ பேசாதடா, முடிஞ்சிருச்சு இல்லை? அதுதான். இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். உன் மூஞ்சில் சிரிப்பை தவிர எதையுமே பார்க்கக்கூடாதுடா. அதுதான் என்னோட ஆசையும் அம்மாவோட ஆசையும். மிஸ் யூ ஸோ மச் மை டியர் பிரதர். பாடுறா, மிஸ் யூலாம் சொல்கிறான். இதெல்லாம் சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? இனிமே சொல்லுவேன். அதான் என் இசை வந்துட்டா இல்லை என் லைஃப்பில். அது சரி, என் தம்பி எப்பயுமே இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தா அதுவே எனக்கு போதுண்டா. ஓகே ப்ரோ. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ மென்மேல். ஆமாம், அதில் உங்களுக்கு என்ன டவுட் சிஸ்டர்?
இல்லை சார், நீங்கள் சிரித்து பேசிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக நீங்கள் நார்மலாக இல்லை. வரீங்க, ஒர்க்கை பார்ப்பீங்க, அதோட போயிடுவீங்க. நீங்கள் நல்லா பேசுவீங்க சார். உங்களோட ஸ்பீச் தான் எனர்ஜி பூஸ்டர் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனால் நீங்களே ரொம்ப நாளாக சேடாக இருந்தீங்க. அதான் என்ன நீங்கள் சிரிக்கிறத பார்த்தோன்னே எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. என் தம்பி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான், அதான் நானும் சந்தோஷமா இருக்கேன். சார், அதுதான் எங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. உங்கள் தம்பி தான் உங்கள் உயிருன்ட்டு. உங்கள் தம்பிக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களால் தாங்க முடியாது. இப்போ உங்கள் தம்பி லைஃப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னு தான் நீங்கள் நார்மலாக இல்லைன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு நாங்கள் யாரும் கேட்டுக்கிட்டதில்லை இது வரைக்கும். ஆமாம் சிஸ்டர், இதுக்கப்புறம் லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்குமே. அப்புறம் சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் எதுக்கு என்ன பக்கம் வந்தீங்க இப்போ? இல்லை சார், புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்களே ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான். வர சொல்லுங்கள். ஓகே சார். நம்ம ஜாலியான மூடில் இருக்கோம், அவளை பார்த்தா இன்னும் ஜாலியாக தான் இருக்கும். வரட்டும். விக்ரம் எந்த தைரியத்தில் வர சொன்னேன்? மாஸ்க் வச்சிடலையே. ஐயோ இந்த டெஸ்க் மேலே வச்சுட்டு வந்தோம், இருக்கான்னு பார்ப்போம். டோர் வேறு ஓப்பன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மாஸ்க் எடுத்து போட்டுருவோமா? போச்சு, கொண்ட மேலே இருந்த மண்டையை மறந்துட்டு வர சொல்லிட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ டோர் கிட்ட இருக்க கரெக்டாக மாஸ்க் போய் எடுத்துருவோமா? ஐயோ, கண்ணில் குத்திக்கிட்டேன் சார். நல்ல வேலை கண்ணில் குத்திக்கிட்டு அந்த மாஸ்க்குங்க. என்னாச்சு? 2 பேரும் ஒரே டைமில் டோர் ஓப்பன் பண்ணதுனால கை இழுத்த ஃபோர்ஸில் போய் கண்ணில் குத்திடுச்சு சார். சாரிங்க, நீங்கள் வர்றது தெரியாமல் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே சார். கையெடுங்க, நான் பார்க்குறேன். என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டே, என்னை நான் தேடி தேடி உன்னிடம் கண்டு கொண்டேன். பொன்னிலே பூவையள்ளும் ஆ Are you okay now? பொன்னி